குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 17/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:20 திதி இன்று காலை 8:57 வரை திரையோதசி திதி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் அதிகாலை 5:55 வரை ஆவிட்டம், அதன் பின்பு சதயம் நட்சத்திரம். நாமயோகம் இன்று காலை 7:46 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இரவு 8:42 வரை பத்திரை கரணம், அதன் பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் காலை 6:19 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:55 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசம். கடகராசிக்கு சந்திராசம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, சிவராத்திரி. இன்னைக்கு சிவராத்திரினா சிவனுடைய ஒரு நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சிவராத்திரி கும்பிடக்கூடிய ஒரு தன்மை சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்னும்போது கடன் தீரக்கூடிய நாள். கடன் வாங்காமல் இன்றைக்கி இருக்கணும். அதுதான் செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைச்சா விரைவில் கடன் அடையும். முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரும். அதே மாதிரி இன்றைக்கி கொண்டு செல்லுகின்றப்போ ஒரு வெத்தலை எடுங்க, அதில் கொஞ்சோண்டு அட்சதை வைங்க, அதில் ₹1 காயின் வச்சு அப்படியே மடித்து பேக்கெட்டில் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சரி, கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கு அந்த ரிஷபராசிக்கு எந்தெந்த கிரகம் பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சனி பகவான், சுக்கிர பகவான். மிதுனத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும். சிம்மத்தில் கேது பகவான். அதே போல் கும்பத்தில் சந்திர பகவான், ராகு பகவான், அங்காரக பகவான், புத பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். சரி, இப்போது ரிஷபராசிக்கு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்பொழுதுமே எந்த கிரகம் பாதகாதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடமும் 12க்கு உரியவரும் உங்களுக்கு மாரகாதிபதியாக வருவார். அதே மாதிரி இவங்களுக்கு குரு தான் இவங்களுக்கு 8க்கு உடையவராக ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் மாரகாதிபதியாகவும் 9ஆம் இடம் இவங்களுக்கு பாதகாதிபதியாக வருவார். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு சனி பகவான் தான் 9ஆம் வீடு இல்லைங்களா? ஆனால் ரிஷபராசிக்கு சனி பகவான் நன்மையை தான் செய்வார், தீங்கு செய்ய மாட்டார். அதனால் நம்ம செவ்வாய்க்கும் குருவுக்கும் தான் பரிகாரம் செய்யணும். இப்போது செவ்வாய் பகவான் அப்படின்னாலே சிவப்புக்கு உரியவர் தான். 1 அடி ரிப்பன், சிவப்பு ரிப்பனும் மஞ்சள் பார்த்திங்கன்னா 1 அடி. வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரும். அதே மாதிரி அந்த பெருமாள் வழிபாட்டுக்கு என்ன நம்ம வஸ்திரம் சாத்தணும் அப்படின்னா, பச்சை நிற வஸ்திரமும் நீல நிற வஸ்திரமும் சாத்தி வழிபாடு செய்தால், பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லும்போது எந்த பெருமாள் கோயிலும் இருக்கலாம், இந்த பெருமாள் கோவில் தான் அப்படின்னு கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம திருப்பதியில் போயிட்டு இதை பச்சை சாத்தணும் சிவப்பு சாத்தணும்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும், இது வாங்கணும், எல்லாம் செய்யணும். அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கே செல்லலாம், சென்று இது வழிபாடை செய்யலாம். இதை செய்துக்கிட்டு வந்தால் உங்களுக்கு
இந்த ஒரு எதிர்மறை ஆற்றல் போயிட்டு நேர்மறை ஆற்றல்லாம் கிடைக்கும். இது எல்லாமே பாதகாதிபதிக்கும் மாரகாதிபதிக்கும் சொல்கின்ற ஒரு இது. ஏன்னா ரிஷபத்துக்கு 9ஆம் வீடு, மேஷத்துக்கு 11ஆம் வீடுனா ரிஷபத்துக்கு 9ஆம் வீடு தான் பாதகாதிபதி. அப்போது 9ஆம் வீடாக வர்றது எது வருது உங்களுக்கு? ரிஷபத்துக்கு சனி பகவான் மகரம் தான் வருது. அப்போது மகரம் 9ஆம் வீடு சனி பகவான். ஆனால் ரிஷபத்துக்கு சனி நல்லது தான் செய்வார், கெடுதல் பண்ண மாட்டார். 9க்கு 10க்கு உடையவர். ஆனால் மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் பகவான் தான். சரிங்களா? ஆனால் குரு 8க்கு உடையவர் ஆகிறார். 8ன்றது ஆயுள் ஸ்தானமாக ஆகுது இல்லைங்களா? அதனால் அந்த செவ்வாய்க்கும் நம்ம குருவுக்கும் சேர்த்து நம்ம பரிகாரம் பண்ணணும். பெருமாளை வழிபாடு செய்யுங்க. அதே சமயத்தில் பச்சை நிறமும் அதே மாதிரி நீல நிறத்தையும் பெருமாளுக்கு சாத்தி வழிபாடு செய்தால் உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல்லாம் விலகும். சரிங்களா? இது ஒவ்வொருத்தரும் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அதே மாதிரி 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே ரிப்பன் பரிகாரம் தான். நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ரிப்பன் ஒரு அடினா எது? 12 இன்ச்சு. ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு விதம் இருக்குது. சரிங்களா? ஆனால் வஸ்திரம் வரும்போது ஒரு அடி வஸ்திரம்லாம் சாத்தாதீங்க, பெரிய வஸ்திரமாக வாங்கி சாத்துங்க. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கும். குழப்பங்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. நிறைய குழப்பங்கள் இருந்ததெல்லாம் இன்றைக்கி விலகி மன தெளிவு ஏற்படும். வெளியூர் வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதனால் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த சில சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை. வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய யுக்திகளை கையாண்டு இன்றைக்கி எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் லாபங்களை ஈட்டலாம். அதே மாதிரி உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள்லாம் படிப்படியாக குறையும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் இன்றைக்கி விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும். காப்பீட்டு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அது தொடர்பான தன வரவுகள் கிடைக்கும். குண நலன்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தொழில் சார்ந்த முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு நாள். வாழ்க்கை துணைவரின் ஆலோசனைகள் புதுவிதமான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திர பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியத்தில் சில அலைச்சல்கள் மூலம் அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி இந்த காதணி ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். சகோதரர்களிடம்
ஒரு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆரோக்கிய செயல்களில் கவனத்தோடு இன்றைக்கி இருக்க வேண்டியது அவசியம். சிந்தனை போக்கில் ஒரு புதுமைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே போல் இன்றைய தினம் உங்களுடைய ஆசைகளெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரம் மேன்மையான ஒரு நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் ஒரு செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். பணிகளில் பொறுமை தேவை. கடன் தொடர்பான நெருக்கடிகள்லாம் மேம்படும். வழக்கு வியாஜ்யங்கள் இருந்தால் அதில் வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். போட்டி மனப்பான்மை இன்னைக்கு குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். ஒரு தேங்காய் கூட வாங்கி உடைச்சிட்டு போங்க, இன்னும் நன்றாக இருக்கும். தடைகளெல்லாம் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். அதே மாதிரி பூர நட்சத்திரக்கார இன்றைக்கி நெருக்கடிகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயத்தில் பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். அப்படி முக்கியமான வேலை இன்றைக்கி செஞ்சே ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இஞ்சி எடுத்து சாப்பிட்டுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சிந்தித்து எந்த ஒரு வேலையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்கள் நண்பர்கள் உங்களது தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பார்கள். உங்களுடைய பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கைகள் வெளிவட்டாரத்தில் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும். தந்தை வழியில் ஆதாயம் உருவாகும். திறமைக்கான மதிப்புகள்லாம் ஏற்படும். உடன்பிறப்புகள் மூலம் சாதகமான வாய்ப்புகள்லாம் உருவாகும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பாராத சில உதவிகரம்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். வண்டி வாகனங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி அஸ்தம் நட்சத்திரக்கார உதவிகரம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தனிப்பட்ட தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் இன்றைக்கி நிறைவேறும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம். புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்பாடு இன்றைக்கி இருக்கும். இன்றைய தினம் எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். அதிசய வடகிழக்கு அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்கார் சிந்தித்து செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல சனி பகவான் போயிருக்காரு. வெளியூர் செல்லக்கூடிய நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். உறவுகள் வழியில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி இழுபறிகள் இருந்து வந்ததெல்லாம் தடைகளெல்லாம் இன்றைக்கி விலகும். இன்றைக்கி அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த சில கற்ற வித்தைகளை இன்னைக்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். சொந்த ஊர் பயண சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை மேற்கு இசை. அதிசய 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் மறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. அதே மாதிரி ஆடம்பரமான பொருட்கள் மீது இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயணங்களால் அனுகூலம். முயற்சி இன்றைக்கி திருவினையாக்கும். அதே சமயத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உயர் அதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். கால்நடை மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. வீடு மாற்றம் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. உறவினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் ஏற்படும். முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் இன்னைக்கு கொஞ்சம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். வார்த்தையில் நிதானத்தை இன்றைக்கி இருக்க வேண்டும். அதே சமயத்தில் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. நிதானமான செயல்பாடுகள் எதிர்பார்த்த முடிவுகளை கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தினரோட கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். இறை பணியில் ஈடுபாடு அதிகரிக்கும். சமூக பணிகளில் சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி மனதில் தோன்றும் எண்ணங்களை எதிர்பாராத சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி பல் சார்ந்த பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் கவனித்து கொள்வது அவசியம்.
மருத்துவரை அணுகி செயல்பாடு அதுக்கு என்னன்றதை பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சகோதர வழியிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் நன்மையாக இருக்கும். அவர்களால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இன்றைய நாள் எதையும் உறுதியோடு இன்னைக்கு செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். அதிசய மேற்திசை அதிசய நெட்டாமை நஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப விழிப்புணர்வு இன்றைக்கி தேவை. அதே மாதிரி மாணவர்களுக்கு படிக்கிற விஷயத்தில் ஒரு மறதி பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டு விலகும். பழைய நினைவுகள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு ஆர்வமில்லாத ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். எதிர்பார்த்த சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய தெற்கு திசை அதிசய 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமில்லாத ஒரு தன்மை ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஒரு புதிய அனுபவத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அனுபவம் நல்ல அனுபவமாக இருக்கும். பயப்பட வேண்டாம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி வரவுகள் இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்றைக்கி. அதனால் கவனமாக இருங்க. சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சகோதரர்களால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் நல்லது. எதை பற்றி கவலைப்படாமல் சுதந்திரமாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தன வரவுகள் கிடைக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் தடைகளெல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிசய மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இன்றைக்கி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.